சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தும் வகையில் சேலத்தில் தேர்தல் அலுவலர்கள் பல்வேறு நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்து ஒரு செய்தி தொகுப்பினை காணலாம். குடவோலை முறை தொடங்கி மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் வரை தேர்தல் நடைமுறைகளில் பெரும்பாலானவர்களை பங்கேற்க செய்வது ஜனநாயகத்தை நிலைநிறுத்துவதாக அமைந்துள்ளது. சேலம் மாவட்டத்தில் உள்ள 11 சட்டமன்ற தொகுதிகளில் 27,55,000க்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் உள்ளனர். அனைத்து வாக்காளர்களும் 100% தவறாமல் வாக்களிக்க வேண்டும் என்ற நோக்கில் சேலம் மாவட்ட ஆட்சியரும் மாவட்ட தேர்தல் அலுவலருமான திருமதி பிருந்தாதேவி தலைமையில் அனைத்து அலுவலர்களும் தீவிரமாக பணியாற்றி வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக இளவரசி மலர் என்றறியப்படும் ஏற்காட்டின் சிறப்பு வாய்ந்த மலரான புளோரா டிபா சேலம் மாவட்டத்திற்கான தேர்தல் விழிப்புணர்வு சின்னமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. முதல் முறை வாக்காளர்கள் தொடங்கி மூத்த வாக்காளர்கள் வரை அனைவருக்கும் இது குறித்த விழிப்புணர்வு தொடர்ச்சியாக ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. இதற்காக நூற்றுக்கணக்கான கல்லூரி மாணவியர் ஒன்றிணைந்து சேலத்தில் 100% வாக்குப்பதிவு என்ற எழுத்துக்களில் அணிவகுத்து நின்றனர். தேர்தலில் கட்டாயம் வாக்களிப்போம் என அவர்கள் உறுதிமொழியும் ஏற்றுக்கொண்டனர். இதேபோன்று பொதுமக்கள் அதிக அளவில் பயன்படுத்தும் பேருந்துகள், ஆட்டோ மற்றும் இருசக்கர வாகனங்களில் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி ஸ்டிக்கர்களும் ஒட்டப்பட்டன. மகளிர் சுய உதவிக்குழுவினர் வாயிலாக விழிப்புணர்வு கோலங்களும் வரையப்பட்டன. மனித சங்கிலியாக கைகோர்த்து நின்ற மகளிர் அனைவரும் தேர்தலில் தவறாமல் வாக்களிக்க வேண்டும் என வலியுறுத்தினர். மேலும் சேலத்தில் தேர்தல் பணியில் பங்கேற்கும் காவல்துறையினர் அனைவரும் தங்களது இருசக்கர வாகனங்களில் விழிப்புணர்வு ஸ்டிக்கர்களை ஒட்டியபடி நகர் முழுக்க பேரணியும் நடத்தினர். பாரபட்சமற்ற நியாயமான முறையில் தேர்தல் நடைபெறுவதை உறுதி செய்யும் வகையில் 11 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் 33 பறக்கும் படைகள் உருவாக்கப்பட்டு கண்காணிப்பு பணிகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன. பறக்கும் படையினரின் செயல்பாடுகள் அனைத்தும் GPS கருவிகள் மூலம் தொடர்ச்சியாக கண்காணிக்கப்படுகிறது. சட்டமன்ற தேர்தல் நடைமுறைகளை அரசியல் கட்சியினருக்கு இணையாக தேர்தல் அலுவலர்களும் தொடர்ச்சியாக மேற்கொள்வதால் சேலம் மாவட்டம் ஜனநாயக திருவிழா கோலத்தில் காட்சியளிக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. டிடி தமிழ் செய்திகளுக்காக சேலம் மாவட்டத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன்.